சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவர்கிட்ட சொல்றேன், அவர் ஒருத்தர் தான் என் பேச்சை கேட்பாரு. அவரை தூண்டி விட்டு இவள இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்துறேன். பாரு அருவி, நீ என்னதான் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்கவே முடியல. உங்க அப்பா ஏதோ திட்டத்தோட அவர் தங்கச்சியை காப்பாத்தணுங்கிறதுக்காக சிவசங்கரை உங்க அம்மான்னு சொல்லி எங்களை எல்லாம் நம்ப வச்சிருக்காரு. எனக்கு அப்படிதான் தோணுது. இல்ல புகழ், கண்டிப்பா என் அப்பா பொய் சொல்ல மாட்டாரு. ஓஹோ, அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னா இத்தனை நாள் எங்கள்கிட்ட எல்லாம் மறைச்சு வச்சிருந்தாரு, அது பொய் இல்லையா? அவர் நீ அப்பான்னு சொன்னதே பொய் தானே, அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போற அருவி? துபார் அருவி, நீ சொல்றது உண்மையா இருந்து நீ மட்டும் சிவசங்கரியோட பொண்ணா இருந்தா கண்டிப்பா இந்த வீட்டில் நாங்கள் யாருமே உன்னை ஏத்துக்க மாட்டோம். அது மட்டும் நிச்சயம். எங்களை மன்னிச்சிட்டு அருவி. இங்க பாரு, அந்த சிவசங்கரி எங்க குடும்பத்தோட எதிரி. அவளோட பொண்ணா நீ இருந்தா எங்களால ஏத்துக்க முடியாது. நீங்க எல்லாரும் என் அம்மா மேல இருக்க கோவத்துல தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா என் அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க எனக்காக இப்போ அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து பாருங்க. அப்பதான் நடந்தது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவ செத்தா சாகட்டுமே. புகழ், போதும். புகழ் தம்பி, கோவத்துல இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் சிவசங்கரி தன்னோட அம்மான்னு சொல்றாள்ல, அருவியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருவியக்கா பாவம் மாமா, ஏற்கனவே அவங்க அம்மா சீரியஸா இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப போய் அவங்க மனச சங்கடப்படுற மாதிரி பேசுறீங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா விடுங்க மாமா. ஆமாண்ணே, இப்ப எதுவா இருந்தாலும் சித்தி சித்தப்பா வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். அவங்க என்னோட அம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இந்த உண்மை தெரியும் போது எங்களால ஒண்ணு சேர முடியாம அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது பழச்சு வரணும்னு, நாங்க ஒண்ணு சேரணும்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல புகழ், ஆனா அத்தை உங்களை மாதிரி இல்ல. அவங்க சரி எது தப்பு எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவங்க. நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். அவங்க என் நிலைமைய புரிஞ்சு என்னை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எங்க அம்மாவே உன்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, நான் மட்டும் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன். எங்க மாமாவை கொலை செஞ்ச சிவசங்கரி என்னைக்குமே எங்க குடும்பத்துக்கு எதிரிதான். இந்த எதிரி என்னைக்கு எங்க கூட உறவாக முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அருவியக்கா அழாத அக்கா, அழாத, தைரியமா இரு, எதுவும் நடக்காது. அழாத அருவி.